நாய் குறுக்க வந்து அவர் மோட்டார் சைக்கிள்லையோ ஆட்டோலையோ அதிலே போகும்போது அது கீழே விழுந்து அந்த குழந்தை வந்து இறந்துட்டு தான் சொன்னார். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதை வந்து புறந்தள்ளவே முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு குழந்தையை இழக்கிறதுன்றது வந்து பெரிய வலி. அந்த வழியிலேருந்து அந்த குடும்பமே வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் தவிர்க்கப்பட வேண்டிய ஆக்சிடெண்ட், தவிர்க்க முடிகிற ஆக்சிடெண்ட். இது ஏன் தவிர்க்க முடிகிற ஆக்சிடென்ட்னு சொல்கிறேன்னா, அகெயின் மறுபடியும் நம்மளுடைய ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கவர்மெண்ட்டோட இதுவும் வந்து தான் நிற்கிது. ஸ்டே டாக் கண்ட்ரோல் 2000 எடுத்துக்கலாம். 2000 2025 வரைக்கும் 25 வருஷமாக என்ன நடந்துச்சு? 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டாக் பாப்புலேஷன் என்ன? அப்போ எல்லாருமே கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருந்தோமா? அதிகமாக இருக்கிறதுனால தானே தெருவில் நிறையா பார்க்குறோம். பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குழந்தை இறந்த மாதிரி நடக்கிற இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ யார் வீட்டில் அது நடந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு எது காரணமோ, டைரக்ட் காரணமோ இன்டைரக்ட் காரணமோ, என்னுடைய குழந்தையை நான் இழந்துட்டேன் அப்படிங்கும்போது அவங்களுடைய எமோஷனல் ஸ்டேட், அந்த வலி அதுக்கு மேலே ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்துன்றது மறக்கவே முடியாத ஒன்று. அதுக்காக இல்லைனா நம்ம தூக்கி கொண்டு போய் கொண்டுட்டோம்னாலோ, தூக்கி கொண்டு போய் ஷெல்டரில் போட்டுட்டோம்னாலோ அதுக்கு தீர்வு வந்துடாது. அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு யோசித்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஏபிசி ரூல்ஸை பண்ண சொல்லியிருக்காங்க. இது போக அந்த லேடி, அந்த டாக் லவர்ஸ் சைடில் டாக்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து அந்த டைமில் அந்த பதில் சொல்லியிருக்க தவிர்த்துருக்கலாம். ஆனால் அவங்க இது வருந்தத்தக்க விஷயம். ஆனால் அதுக்கு அவங்க கோட் பண்ண எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை குறுக்க வந்து விழுந்தா என்ன ஆகுறது, இல்லை ஒரு ஆடு குழந்தை குறுக்க வந்து விழுந்தால் என்ன ஆகுறதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து அந்த நேரத்தில் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி சொன்னது தப்பு. அது ஒரு இடம் பொருள் ஏவல் தெரியாத ஒரு பதில்னு வச்சுக்கலாம். ஹோஸ்ட் உடனே என்ன நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது, ஒரு குழந்தை உள்ளே வந்து கோட் பண்ணக்கூடாது, அவங்க எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த நாயை தான் அவங்க பார்ப்பாங்க, இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடியெல்லாம் அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வேறு. ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் திஸ் இஸ் டோட்டலி இன்சென்சிட்டிவ். இது முதல்ல தமிழ் சோதனை சார், எனக்கு புரியல. தமிழ் சோதனை இது. ஏன் வர்றவங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறீங்க? இங்கிலீஷ் வார்த்தைகளை நம்ம தவிர்க்க முடியாதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எதுக்கு சார் தேவையில்லாமல் இங்கிலீஷ் பேசுகிறீங்க? முதல்ல நானும் நிறையா ஷோவில் பார்த்துட்டேன், நிறையா தமிழ் ஷோவில் பார்த்துட்டேன். ஸோ கால்டு தமிழை காப்பாற்றணும், தமிழை இது பண்ணணும்னு சொல்கிறவங்க பாதிக்கு மேலே வந்து சுத்த தமிழில் நீங்கள் பேச வேணாம். அந்த காலத்தில் இருக்கிற பண்டைய காலத்தில் இருக்கிற தமிழில் பேச வேணாம். சாதாரணமாக தமிழில் இயல்பான தமிழில் பேச முடியாது. ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் திஸ். நீங்கள் இப்போ தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறத நீங்கள் ஒரு ஹோஸ்ட் தானே சார். ஹோஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள். நீங்கள் ஜட்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த கொஞ்சம் நேரத்தில் போகும்போது அந்த மாதிரி ஆகும்போது ஒரு சைட்லேருந்து வேறு ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் நீங்கள் மாறுறது அடுத்த நாளில் மாற போகிறீங்க. அப்போ யார் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க? இவங்க சொன்னதை நான் சப்போர்ட் பண்ணல, அதே மாதிரி விக்டிமையும் நான் ப்ளேம் பண்ணல. இது வந்து 100% வந்து ஒரு அக்செப்டே பண்ண முடியாத, ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் இப்படி நீங்கள் சடனாக நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கவங்க உங்கள் கம்போஸரை இழந்து நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா இன்னொரு சைடில் இருந்து வேறு அடுத்தது பேச வர்றவங்க ஏதாவது பேச